ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವ ಈ ಅವಕಾಶವನ್ನು ನನ್ನ ಒಡೆಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. இன்னொரு முறை உங்களை யாவரும் சந்திக்கிற அந்த வாய்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒதுக்கி இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಆತನ ಪ್ರಕಾಶವು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் எப்பொழுதும் உங்களில் பிரகாசிக்கட்டும். ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ, இன்றைக்கான தேவ செய்திக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன், ಸಮರ್ಪಿಸು. ಅರ್ಪಣಿ. ಇದಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಭಾಗ இதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಮಾರ್ಕ್ எழுதின சுவிசேஷம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது அதிகாரம் ವಚನ 3ರಿಂದ 9. வசனம் 3லிருந்து 9. ಬಹಳ ಪರಿಚಯವಾದಂತ ವಚನವಾಗಿದೆ. மிகவும் புகழ்பெற்ற வசனமா இருக்கிறது. ಈ ದಿನ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಈ ವಚನದ ಮೂಲಕ ಮಾತಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த நாளில் தேவன் இந்த வசனங்கள் மூலமாய் நம்மோடு கூட பேச இருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ಸಂದೇಶದ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. அதன் காரணம் ஜெபம் செய்து நாம் தேவ செய்திப்பம் கடந்து போவோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. மறுபடியும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ಇಂದಿನ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳೋಣ. இந்த நாளுக்கான செய்தியை கேட்கலாம். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 3 ಮುಖ್ಯ ಸ್ತ್ರೀಯರನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. புதிய ஏற்பாட்டில் 3 முக்கிய பெண்களை நாம் பார்க்கிறோம். ಈ ಸ್ತ್ರೀಯರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಹಳ ಸಂತೋಷಗೊಳಿಸಿದವರು. இந்த பெண்கள் இயேசு கிறிஸ்துவை மிகவும் சந்தோஷப்படுத்தினவர்கள். ಅವರ ಕಾರ್ಯದ ಮೂಲಕ ಆಶ್ಚರ್ಯಗೊಳಿಸಿದವರು. அவர்களின் காரியங்கள் மூலமாக ஆச்சரியப்படுத்தினவர்கள். ಮೊದಲನೆಯ ಸ್ತ್ರೀ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. முதலாவது பெண்ணை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ಈ ಸ್ತ್ರೀಯ ನಂಬಿಕೆಯಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಶ್ಚರ್ಯಗೊಂಡನು. இந்த பெண் நம்பிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படுத்தினார். ಇನ್ನೊಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುವಾಗ இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது ಆ ಬಡ ವಿಧವೆ, அந்த ஏழை விதவை, ಅವಳಲ್ಲಿದ್ದ ಆ 2 ಕಾಸನ್ನು ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನೀಡಿದಂತ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದಳು. அவரிடமிருந்த 2 நாணயத்தை தேவனுடைய காரியத்திற்காக கொடுத்த பெண்ணா இருக்கிறார். ಇನ್ನೊಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುವಾಗ இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது ಅವಳ ಹೆಸರು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவளுடைய பெயர் நமக்கு தெரியவில்லை. ಈ 3 ಸ್ತ್ರೀಯರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಆಶ್ಚರ್ಯಗೊಳಿಸಿದಂತ ಸ್ತ್ರೀಯರಾಗಿದ್ದಾರೆ. இந்த 3 பெண்களும் இயேசு கிறிஸ்துவை ஆச்சரியப்படுத்தின பெண்களா இருக்கிறார்கள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರಮಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಬಹಳ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಸ್ತ್ರೀಯರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மிகவும் புகழ்ச்சியை எடுத்துக்கொண்ட பெண்களா இருக்கிறார்கள். ಹೊಗಳಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದವರಾಗಿದ್ದಾರೆ. புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டவர்களா இருக்கிறார்கள். ಇದೇ ನನ್ನ ಆಸೆ ಕೂಡ ಆಗಿದೆ. இதுவே என்னுடைய ஆசையாகவும் இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಬಹಳ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ನಾನು ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மிகவும் புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்க வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்க வேண்டியதா இருக்கிறது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, என்னுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ದೇವರ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. நாம் தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்களை ಈ செய்திருக்கிறோம். ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕ ದೇವರು ನೋವನ್ನು ಹೊಂದಿರಬಹುದು. இந்த காரணங்கள் மூலமாக தேவன் வேதனை அடைந்திருக்கலாம். ಆದರೆ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನೆಂದರೆ, ஆனால் என்னுடைய ஜெபம் ಈ என்னவென்றால், ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ ನಾವು ಬದಲಾವಣೆಯಾಗೋಣ. இந்த செய்திகளை கேட்டு நாம் ಮಾರலாம். ಬದಲಾವಣೆಯನ್ನು ಹೊಂದಿ மாற்றம் அடைந்து ದೇವರಿಂದ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. தேவனிடமிருந்து புகழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ಈ ಸ್ತ್ರೀಯರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದಂತ ಸ್ತ್ರೀಯರಾಗಿದ್ದಾರೆ. இந்த பெண்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்த பெண்களா ಈ இருக்கிறார்கள். ಸ್ತ್ರೀಯರನ್ನು ನೋಡುವಾಗ இந்த பெண்களை பார்க்கும்போது ಇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவரிடம் வரவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. இயேசு கிறிஸ்துவிற்காக கொடுப்பதற்காக வந்தார்கள். ಸೇವೆಯನ್ನು ನೀಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದವರಾಗಿದ್ದಾರೆ. சேவையை கொடுப்பதற்காக வந்தவர்களா இருக்கிறார்கள். 3 ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ಈ ದಿನ ನಾವು ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அந்த 3 பெண்களில் ஒரு பெண்ணை குறித்து இன்றைக்கு நாம் பேச போகிறோம். ಆ ಹೆಸರು ತಿಳಿಯದಂತಹ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அந்த பெயர் அறியப்படாத பெண்ணை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க ಈ போகிறோம். ಸ್ತ್ರೀಯಿಂದ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣ. இந்த பெண்ணிடம் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ಆದ ಕಾರಣ ಈ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. அதன் காரணம் இந்த பெண்ணை குறித்து சில விஷயங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುವಾಗ இந்த பெண்ணை பார்க்கும்போது ಅವಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಬಹಳ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಂಡಂತ ಸ್ತ್ರೀ ಆಗಿದ್ದಳು. அவள் இயேசு கிறிஸ்து மீது மிகவும் நன்றிகளை பெற்றிருந்த பெண்ணா இருக்கிறாள். ಅನೇಕರು ಈ ಸ್ತ್ರೀ ಯಾರಾಗಿದ್ದಾಳೆ ಎಂದು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ
ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. அநேகர் இந்த பெண் யாரா இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக முயற்சிக்கிறார்கள். ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ சில பேர் சொல்லுகிறார்கள் ಅವಳು ಪಾಪಿಯಾಗಿದ್ದಳು. அவள் பாவியா இருந்தாள். ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ சில பேர் சொல்லுகிறார்கள் ಅವಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯಳಾಗಿದ್ದಳು. அவள் இயேசு கிறிஸ்துவின் சீஷரா இருந்தாள். ಆದ್ರೆ ಮಾರ್ಕನು ಹೇಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, ஆனால் மார்க் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ನಾವು ಅದರ ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡುವ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಆದ ಕಾರಣವೇ ಅವಳ ಹೆಸರನ್ನು ನಾನು ಬರೆಯಲಿಲ್ಲ. அதன் காரணமே அவளுடைய பெயரையும் கூட நான் எழுதவில்லை. ಮುಖ್ಯ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, முக்கிய விஷயம் என்னவென்றால், ಅವಳ ಹೃದಯದಲ್ಲಿ அவளுடைய இதயத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಬಹಳ ಕೃತಜ್ಞತೆ ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. இயேசு கிறிஸ்துவிற்காக மிகவும் நன்றிகள் அதிகமா இருந்தது. ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇರಾಳವಾಗಿ ಬೆಳೆಸಿಕೊಂಡಂತ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದಳು. நன்றிகளை ஏராளமாக வளர்த்து கொண்ட பெண்ணா இருக்கிறாள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ಈ ಸ್ತ್ರೀಯ ಕೃತಜ್ಞತೆ இந்த பெண்ணுடைய நன்றிகள் ಬೇರೆ ಬಾಯಿ ಮಾತುಗಳಾಗಿರಲಿಲ್ಲ, வெறும் வாய் வார்த்தையாக இருக்கவில்லை, ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತ ಕೃತಜ್ಞತೆಯಾಗಿತ್ತು. காரிய ரூபத்தில் காண்கிறதான நன்றிகளா இருந்தது. ಅವಳ ಕೃತಜ್ಞತೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿತ್ತೆಂದರೆ, அவளுடைய நன்றிகள் எவ்வளவு பெரியதா இருந்தது என்றால், ಅವಳು ಅನೇಕ ಕಲಾಚಾರಗಳನ್ನು ಮುರಿದಂತ ಸ್ತ್ರೀಯಾಗಳಿದ್ದಾಳೆ. அவள் அநேக கலாச்சாரங்களை உடைத்த பெண்ணா இருக்கிறாள். ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கு பார்க்கும்போது ಸೀಮೋನ್ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಊಟದ ಒಂದು ಸಮಾರಂಭ ತಯಾರಾಗಿತ್ತು. சீமோனுடைய வீட்டில் ஒரு பண்டிகையின் சாப்பாடு அந்த இடத்துல உண்டானது. ಆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಯಾರು ಆಹ್ವಾನ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. அந்த பண்டிகைக்கு இந்த பெண்ணை யாரும் அழைக்கவில்லை. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಅವಳು ಬರುವವಳಾಗಿದ್ದಾಳೆ. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு அந்த பண்டிகைக்கு அவள் வருபவளா இருக்கிறாள். ಆಹ್ವಾನ ಇಲ್ಲದಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವವಳಾಗಿದ್ದಾಳೆ. அழைப்பே இல்லாத இடத்திற்கு இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு வருபவளா இருக்கிறாள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರಮಲ್ಲ, ಅಂದಿನ ಕಲಾಚಾರವನ್ನು ನೋಡುವಾಗ அன்றைய காலகட்டத்தின் கலாச்சாரத்தை பார்க்கும்போது ಬೇರೆ ಗಂಡಸರು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ಸ್ತ್ರೀಯರು ಬರುವುದಿಲ್ಲ. வெறும் ஆண்கள் இருக்கிற இடத்தில் எந்த பெண்களும் வருவதில்லை. ಆದರೆ ಇವಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಬಂದಳು. ஆனால் இவள் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு அங்கு வந்தாள். ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುವಾಗ இந்த பெண்ணை பார்க்கும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರ இயேசு கிறிஸ்துவிற்காக ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಳು. அசாதாரணமான காரியத்தை செய்தாள். ಅದ ಕಾರಣ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳೋಣ. அதன் காரணம் நம்மை நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರ ಯಾವ ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? நாம் இயேசு கிறிஸ்துவிற்காக எந்த அசாதாரணமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, அநேக முறை நாம் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ಆರಾಧನೆ ಎಂದರೆ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವುದು. ஆராதனை என்றால் பாடல்களை பாடுவது. ನಾವು ಕೆಲವೊಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೇವೆ, நாம் சில பேர் சொல்லுகிறோம், ಮ್ಯೂಸಿಕ್ ಚೆನ್ನಾಗಿರಲಿಲ್ಲ, ಆದ ಕಾರಣ ಆರಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿರಲಿಲ್ಲ. ஓ மியூசிக் நன்றாக இருக்கவில்லை, அதனால ஆராதனை நன்றாக இருக்கவில்லை. ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಲಿಲ್ಲ, ಆದ ಕಾರಣ ಆರಾಧನೆ ಚೆನ್ನಾಗಿರಲಿಲ್ಲ. அவங்க நல்லா பாடவில்லை, அதனால ஆராதனை நல்லா இல்ல. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಆರಾಧನೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ஆனால் நாம் இங்கு ஆராதனையை பார்க்கும்போது ಮಾತುಗಳಾಗಿ ಇರಲಿಲ್ಲ, வார்த்தையாக இருக்கவில்லை. ಅವಳು ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಅವಳ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ತೋರಿಸಿದಳು. அவள் காரிய ரூபத்தில் தன்னுடைய நன்றிகளை காண்பித்தாள். ಅಂದರೆ ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿರುವ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡಿದಳು. அப்படி என்றால் காரிய ரூபத்தில் இருக்கிற ஆராதனையை செய்தாள். ಅದುವೇ ನಿಜವಾದ ಆರಾಧನೆಯಾಗಿದೆ. அதுவே உண்மையான ஆராதனையா இருக்கிறது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನಾವು சகோதரிகளே, ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿರುವ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣವೇ? நாம் காரிய ரூபத்தில் செய்கிற ஆராதனை கற்றுக்கொள்ளலாம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ನಾವು ದೇವರಲ್ಲಿ நாம் தேவனுக்கு ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ நாம் இன்னும் அதிகமாய் ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳೋಣವೇ? நன்றிகளை வளர்த்துக் கொள்ளலாமா? ನಾವು ದೇವರಿಂದ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, நாம் தேவனிடமிருந்து அநேக விஷயங்களை ಅನೇಕ பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அநேக ஆசீர்வாதங்களை ನಾವು பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೆವು, நாம் பாவிகளா இருந்தோம், ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿದ್ದೆವು, நரகத்திற்கு போக தகுதியா இருந்தோம், ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದೆವು. தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாயிருந்தோம். ಆದರೆ ಈಗ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ஆனால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், ನಿತ್ಯ ರಾಜ್ಯದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளா ಈ இருக்கிறோம். ವಿಷಯವನ್ನು ಪ್ರತಿ ದಿವಸ ನೆನೆಸಿ இந்த விஷயத்தை அணு தினமும் நினைத்து ದೇವರ ಮೇಲೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ನಾವು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் மீது நன்றிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ದೇವರ ಮೇಲೆ ಹೇಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು? தேவன் மீது எப்படி நான் நன்றிகளை வளர்த்துக் கொள்ள முடியும்? ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬರಬೇಕಾಗಿದೆ. நாம் இன்னும் அதிகமாய் தேவனுடைய சமீபத்தில் வர வேண்டியதா இருக்கிறது. ಅದು ಹೇಗೆ ಅಂದರೆ, அது எப்படி என்றால், ಆತನ ವಚನವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ
அவருடைய வசனத்தை தியானியுங்கள். ಆತನ ಸಂಗಡ ಪ್ರತಿನಿತ್ಯ ಮಾತಾಡಬೇಕಾಗಿದೆ. அவரோடு கூட அனுதினமும் பேச வேண்டியதா இருக்கிறது. ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಒಳಗಾಗಬೇಕು. அப்படி என்றால் ஜெபத்தில் உள்ளாக வேண்டும். ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಆತನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இன்னும் அதிகமாய் அவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಕೇಳಬೇಕು. சாட்சிகளை கேட்க வேண்டும். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯ ನೆನೆಸಿ ನೋಡಬೇಕು. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை அனுதினமும் நினைத்துக் கொள்ள வேண்டும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இந்த நாட்களை பார்க்கும்போது ಸಭೆಗಳು ಕ್ರಿಸ್ತಿಯ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಅವಮಾನವನ್ನು ತರುವಂತ ಸಭೆಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. சபைகள் கிறிஸ்துவ பாதைக்கு அவமானத்தை தருகிற சபைகளாக மாறி இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, ஏனென்றால் இந்த நாட்களில் சபைகள் கேட்கிற விஷயங்கள் என்னவென்றால் ಕೇವಲ ಆರೋಗ್ಯ, வெறும் ಆರೋಗ್ಯ, ಸಫಲತೆ, ஜெயங்கள், ಹಣಕಾಸು, பணக்காசு, ಬೆಳವಣಿಗೆ வளர்ச்சிகள் ಅಥವಾ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ அல்லது பொழுதுபோக்கு. ಆದರೆ ಸುವಾರ್ತೆ ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲ್ಪಟ್ಟ ವಿಷಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. ஆனால் சுவிசேஷம் இதை காட்டிலும் மேலானதாக இருக்குது பிரியமான சகோதர ತಂದೆಯಾದ சகோதரிகளே. ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಸುವಾರ್ತೆಯಾಗಿದೆ. பிதாவாகிய தேவனை தெரிந்து கொள்வது சுவிசேஷமா இருக்கிறது. ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ತನ್ನ ಮರಣದ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ. தன்னுடைய மரணத்தின் மூலமாக நம்ம விடுவித்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ನಾವು ಈ ಇಹಲೋಕದ ಪ್ರಯಾಣಿಕರಾಗಿದ್ದೇವೆ. நாம் இந்த உலகத்தில் பயணம் செய்பவராக ಆ இருக்கிறோம். ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த பயணத்தில் தேவன் நம்மோடு கூட வருகிறார். ನಾವು ಯಾವಾಗ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, நாம் எப்பொழுது சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்கிறோமோ ಆಗ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் நன்றிகள் ಆ அதிகமாகும். ಕೃತಜ್ಞತೆ ಹೆಚ್ಚಾಗುವಾಗ அந்த நன்றிகள் அதிகமாகும் போது ಅಪ್ರಯೋಜಕನಾದ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವನದಿಂದ ನಾನು ಹೊರಗೆ ಬರುತ್ತೇನೆ. உபயோகமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வருவேன். ಫಲವಿಲ್ಲದಂತ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವನದಿಂದ ಹೊರಗೆ ಬಂದು கனி கொடுக்காத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ಕ್ರಿಸ್ತಿಯನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇನೆ. கனிகளை கொடுக்கிற கிறிஸ்தவனாக மாறுவேன். ಈ ಸ್ತ್ರೀಯ ಆರಾಧನೆ ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿದ್ದ ಆರಾಧನೆಯಾಗಿತ್ತು. இந்த பெண்ணுடைய ஆராதனை காரிய ரூபத்தில் இருந்த ஆராதனையா இருந்தது. ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಹಳ ಸಂತೋಷಪಟ್ಟನು. அதன் காரணம் இயேசு கிறிஸ்து மிகவும் சந்தோஷப்பட்டார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಎರಡನೇ ವಿಷಯವನ್ನು ನೋಡುವಾಗ இரண்டாவது விஷயத்தை பார்க்கும்போது ಈ ಸ್ತ್ರೀ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರ இந்த பெண் இயேசு கிறிஸ்துவிற்காக ಬಹಳ ಧಾರಾಳವುಳ್ಳ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾಳೆ. மிகவும் தாராளமுள்ள காரியத்தை செய்கிறாள். ಅವಳಲ್ಲಿದ್ದ ಒಂದು ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ದೇವರಿಗೆ ನೀಡಿದಳು. அவரிடமிருந்த ஒரு அமூல்யமான விஷயத்தை தேவனுக்காய் கொடுத்தாள். ಬೆಲೆ ಬಾಳುವ ವಿಷಯವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀಡಿದಳು. விலை மதிப்புள்ள விஷயத்தை தேவனுக்காக கொடுத்தாள். ಈ ವಸ್ತನ್ನು ಅವಳೇ ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬಹುದು, இந்த பொருளை அவளே வைத்திருக்கலாம். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಹನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ತಂದಳು. ஆனால் இந்த விஷயத்துக்கு இயேசு கிறிஸ்து தகுதியானவர் என்று தெரிந்து கொண்டு இந்த பொருளை இயேசு கிறிஸ்துவுக்காக கொண்டு ಆ வந்தார். ಸುಗಂಧ ತೈಲವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಲೆಯ ಮೇಲೆ ಸುರಿಸಿದಳು. அந்த சுகந்த தைலத்தை இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் ஊற்றினாள். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ಈ சகோதரிகளே, ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿದ್ದ ಅಮೂಲ್ಯವಾದ ಒಂದು ವಸ್ತು ಇதைಯಾಗಿತ್ತು. இந்த பெண்ணிடம் இருக்கிற அமூல்யமான இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த பொருளா இருந்தது. ಅದನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಅವಳು ತಂದಳು. அதை இயேசு கிறிஸ்துவுக்காக அவள் கொடுத்தாள். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಮಿಕ್ಕಿರುವುದನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೆ. அநேக முறை நாம் மீதியா இருக்கிறத இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்க முயற்சிப்போம். ಅಂದರೆ ಮಿಕ್ಕಿರುವಂತಹ ಸಮಯ, அப்படி என்றால் மீதியான நேரம், ಮಿಕ್ಕಿರುವಂತಹ ಬಲ, மீதியான ஒரு பலன், ಮಿಕ್ಕಿರುವಂತಹ ನಮ್ಮ ಟ್ಯಾಲೆಂಟ್ಗಳು, மீதியான நம்ம திறமைகள், ಮಿಕ್ಕಿರುವಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಬಯಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. மீதியான விஷயங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம கொடுக்க விரும்புவோம். ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀಯಿಂದ ನಾವು ಕಲಿಯಬೇಕಾಗಿರುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, ஆனால் இந்த பெண்ணிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ಅವಳಲ್ಲಿದ್ದ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ದೇವರಿಗೆ ನೀಡಿದಳು. அவளிடமிருந்த அமூல்யமான விஷயத்தை தேவனுக்காய் கொடுத்தாள். ಯಾಕೆಂದರೆ ಈ ಸ್ತ್ರೀಗೆ ತಿಳಿದಿತ್ತು, ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு தெரிந்திருந்தது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಿಕ್ಕಿರುವ ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಹನಲ್ಲ. இயேசு கிறிஸ்து மீதியான விஷயத்தை தகுதியானவர் அல்ல. ನನ್ನಲ್ಲಿರುವ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಹನಾಗಿದ್ದಾನೆ. என்னிடம் இருக்கிற அமூல்யமான விஷயத்தை தகுதியானவரா இருக்கிறார். ನನ್ನ ರಕ್ಷಕನು ಮಿಕ್ಕಿರುವ ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಹನಲ್ಲ. என்னுடைய ரட்சகர் மீதியான விஷயத்தை தகுதியானவர் அல்ல. ನನ್ನಲ್ಲಿರುವ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ನಾನು ನೀಡಬೇಕು. என்னிடம் இருக்கிற அமூல்யமான விஷயத்தை நான் கொடுக்க வேண்டும். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இயேசு கிறிஸ்து ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಮುಖ್ಯ ವಿಷಯ, ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಹನಾಗಿದ್ದಾನೆ. நம்மிடம் இருக்கிற முக்கியமான விஷயமான அமூல்யமான விஷயத்திற்கு அவர் தகுதியானவரா இருக்கிறார். ಆ ವಿಷಯ ನಮಗೆ ತಿಳಿದಿದೆ, அந்த விஷயம் நமக்கு தெரிந்திருக்கிறது. ಆದರೆ ನಾವು ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಅದು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ஆனால் நாம் அதை காரிய ரூபத்தில் செய்ய வேண்டியதா ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು இருக்கிறது. ನೋಡುವಾಗ இந்த பெண்ணை ಆ பார்க்கும்போது ಸುಗಂಧ ತೈಲದ ಜಾಡಿಯನ್ನು, அந்த நறுமண தைலத்தின் ஜாடியை,
ಪೂರ್ಣವಾಗಿ ಒಡೆದು முழுமையாக உடைத்து ದೇವರಿಗೆ ನೀಡಿದಳು. தேவனுக்காய் கொடுத்தார். ಅವಳಿಗೋಸ್ಕರ ಯಾವುದು ಹಿಂದಿಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவளுக்காக எதையும் பின் வைத்துக் கொள்ளவில்லை. ಈ ಸ್ತ್ರೀ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೋಸ್ಕರ ಧಾರಾಳ ವರ್ತನೆಯನ್ನು ತೋರಿಸಿದಳು. இந்த பெண் இயேசு கிறிஸ்துவுக்காக தாராள சுபாவத்தை காண்பித்தாள். ಈ ಕಾರ್ಯ ಇಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ, இந்த காரியம் இங்க எழுதியிருக்கிற காரணம் என்னவென்றால், ಇದೇ ವರ್ತನೆಯನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இதே சுபாவத்தை இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதா ಇದೇ இருக்கிறது. ಕಾರ್ಯವನ್ನು ಮುಂದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இதே காரியத்தை இயேசு கிறிஸ்து முன்னாடி செய்பவரா இருக்கிறார். ಆತನಲ್ಲಿರುವ ಪೂರ್ಣವಾದ ಎಲ್ಲವನ್ನು ನಮಗಾಗಿ ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவரிடமிருந்த முழுமையான எல்லாவற்றையும் நமக்காக கொடுப்பவரா ತನ್ನ இருக்கிறார். ಜೀವ ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தை நமக்காக கொடுப்பவரா இருக்கிறார். ಈ ಸ್ತ್ರೀ ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಮಗೆ ತೋರಿಸಿದಳು. இந்த பெண் காரிய விதத்தில் அதை நமக்கு காண்பித்தாள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಈ ಸ್ತ್ರೀ ಶ್ರೀಮಂತಳಾಗಿರಲಿಲ್ಲ. இந்த பெண் பணக்காரியாக இருக்கவில்லை. ಆದರೆ ಶ್ರೀಮಂತರಾಗಿರುವಂತಹ ಒಂದು ವರ್ತನೆಯನ್ನು ಅವಳು ಮಾಡಿದಳು. ஆனால் பணக்காரியை போல இருக்கிற அந்த சுபாவத்தை அவள் செய்தாள். ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, அதன் காரணம் பிரியமான சகோதர ನಾನು சகோதரிகளே, ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತು உங்களுடைய சொத்து பத்துகள் ನಿಮ್ಮನ್ನು ಶ್ರೀಮಂತರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களை பணக்காரராக மாற்ற சாத்தியமில்லை. ನಿಮ್ಮ ವರ್ತನೆ, உங்களுடைய நடத்தை, ನಿಮ್ಮ ಹೃದಯ உங்களுடைய இதயம் ನಿಮ್ಮನ್ನು ಶ್ರೀಮಂತರಾಗಿ ತೋರಿಸುವುದಾಗಿದೆ. உங்களை பணக்காரராக காண்பிப்பதா இருக்கிறது. ಈ ಸ್ತ್ರೀ ಬಹಳ ಶ್ರೀಮಂತಳಾಗಿರಲಿಲ್ಲ, இந்த பெண் மிகவும் பணக்காரியாக இருக்கவில்லை. ಆದರೆ ಶ್ರೀಮಂತರ ಒಂದು ವರ್ತನೆಯನ್ನು ತೋರಿಸಿದಳು. ஆனா பணக்காரி ஒரு நடத்தையை அவள் காண்பித்தாள். ಅವಳ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆ ಹೆಚ್ಚಾಗಿದ್ದ ಕಾರಣ அவளுடைய இதயத்தில் நன்றிகள் அதிகமாக இருந்த காரணம் ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಳು. இந்த காரியத்தை செய்தாள். ಬರಹಗಾರನು ಈ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ಯಾವ ವಿಷಯವೂ ಬರೆಯಲಿಲ್ಲ. எழுதியவர் இந்த பெண்ணை குறித்து எந்த விஷயத்தையும் எழுதவில்லை. ಅವಳ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ, அவளுடைய பெயர் தெரியவில்லை, ಯಾವ ಊರಿನವಳೆಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. எந்த ஊர் என்று தெரியவில்லை. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஆனால் இயேசு கிறிஸ்து ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹೊಗಳುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த பெண்ணை புகழுகிறார். ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಎತ್ತುವವನಾಗಿದ್ದಾನೆ. உன்னத ஸ்தானத்துக்கு உயர்த்துபவரா ನಾವು இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ನೀಡಬೇಕಾಗಿದೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நாம் இயேசு கிறிஸ்துவிற்காக நம்மிடம் இருந்த அமூல்யமான விஷயத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಭಕ್ತರಾಗಿದ್ದ ತಕ್ಷಣ ನಮ್ಮಲ್ಲಿ ಧಾರಾಳ ವರ್ತನೆ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. நாம் விசுவாசிகளான உடனே நம்மில் தாராள குணம் ಅದು உண்டாவதில்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. அது நம்மில் வளர வேண்டும். ಹೇಗೆ ಬೆಳೆಯುತ್ತದೆ ಎಂದರೆ, எப்படி வளர வேண்டும் ನಾವು என்றால், ಆತ್ಮೀಕದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் போது, ನಮ್ಮಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆ ಹೆಚ್ಚಾಗುವಾಗ, நம்ம நன்றிகள் அதிகமாகும் போது, ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಧಾರಾಳ ವರ್ತನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ஆட்டோமேட்டிக்காக தாராள குணம் நம்மில் அதிகமாகும். ಒಂದು ಭಕ್ತನಾಗಿ ஒரு விசுவாசியாகி ನಮ್ಮಲ್ಲಿ ಧಾರಾಳ ವರ್ತನೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ நம்மில் தாராள நடத்தை இல்லாவிட்டால் ನಾವು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நாம் விக்கிர ஆராதனை செய்பவரா இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ಯಾಕೆಂದರೆ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, இரண்டால் வசனம் சொல்லுகிறது, ನಾನು ನಿಮ್ಮ ಬಾಯಿಯ ಹತ್ತಿರದಲ್ಲಿದ್ದೇನೆ, நான் உங்களுடைய வாயின் பக்கத்தில் இருக்கிறேன், ಹೃದಯದಲ್ಲಿ ಬಹಳ ದೂರವಿದ್ದೇನೆ. இதயத்தில் நான் தூரமா இருக்கிறேன். ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗ ಧಾರಾಳ ವರ್ತನೆ ಇಲ್ಲದಿರುತ್ತದೋ, நம்ம எப்பொழுது தாராள நடத்தை இல்லாமல் இருக்கிறதோ, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯಗಳು ಇರುತ್ತದೆ. நம்முடைய இதயத்தில் அமூல்யமான விஷயம் இருக்கும். ಅಂದರೆ ದೇವರು ಇಲ್ಲ, அப்படி என்றால் தேவன் இல்ல, ಬೇರೆ ವಿಷಯಗಳು ಅಮೂಲ್ಯವಾಗಿದೆ. வேறு விஷயம் அமூல்யமாக இருக்கிறது. ಅದು ನಮ್ಮ ಸಂಪಾದನೆ ಆಗಿರಬಹುದು, அது நம்முடைய சம்பாதனையா ನಮ್ಮ இருக்கலாம், ಸಮಯವಾಗಿರಬಹುದು, நம்முடைய நேரமா இருக்கலாம், ನಮ್ಮ ಸ್ವಂತದವರಾಗಿರಬಹುದು, நம்முடைய சொந்தக்காரா ನಮ್ಮ இருக்கலாம், ಆರೋಗ್ಯವಾಗಿರಬಹುದು, நம்முடைய ஆரோக்கியமா இருக்கலாம், ಬಲವಾಗಿರಬಹುದು, நம்முடைய பலனா இருக்கலாம், ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. பிள்ளைகளா இருக்கலாம். ಈ ವಿಷಯಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಿಗ್ರಹವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. இந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துல விக்கிரமாக மாறி ಈ இருக்கிறது. ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, வசனம் சொல்லுகிறது, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು ಶಾಪಗ್ರಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. விக்கிர ஆராதனை செய்பவர்கள் சாபத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள். ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿದ್ದಾಳೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆனால் இந்த பெண் நமக்கு நல்ல உதாரணமா இருக்கிறார். பிரியமான சகோதர ಇವಳಿಂದ ನಾವು சகோதரிகளே, ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಕಲಿಯಬೇಕಾಗಿದೆ. இவரிடமிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்பவரா இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ நாம் தேவனுடைய காரியத்திற்காக ದೇವರಲ್ಲಿ ಧಾರಾಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. தேவனுக்குள் தாராள மனுஷனாக மாறுகிற நாளா இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಾವು ಧಾರಾಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து நாம் தாராள மனுஷனாக இருக்க விரும்புகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ನನಗೆ ಹಸಿವೆಯಾದಾಗ ನೀವು ನನಗೆ ಆಹಾರವನ್ನು ನೀಡಲಿಲ್ಲ, நான் பசியா இருக்கும்போது நீ எனக்கு உணவை கொடுக்கவில்லை, ನನಗೆ ಬಾಯಾರಿಕೆಯಾದಾಗ ನನಗೆ ನೀರು ನೀಡಲಿಲ್ಲ. நான் தாகமா இருக்கும்போது எனக்கு தண்ணீர் நீ கொடுக்கவில்லை. ಶಿಷ್ಯರು ಕೇಳಿದರು, சீஷர்கள் கேட்டார்கள், ಯಾವಾಗ ನೀನು ಬಾಯಾರಿಕೆಯಾದೆ? எப்பொழுது தாகம் உண்டானது?
ಯಾವಾಗ ನಿನಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವೆ ಆಯ್ತು? எப்பொழுது உங்களுக்கு பசி உண்டானது? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, இயேசு கிறிஸ்து சொன்னார், ನೀವು ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವಾಗ. நீங்கள் என்னுடைய காரியத்தை அசட்டை பண்ணும்போது ಈ ದಿನ ನಾವು ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. இந்த நாளில் நாம் மாற வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுக்குள் நன்றிகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಧಾರಾಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. தேவனுக்குள் தாராள மனுஷனாக மாற வேண்டும். ಮೂರನೇ ವಿಷಯ ನೋಡುವಾಗ மூன்றாம் விஷயத்தை பார்க்கும்போது ಅನೇಕರು ಈ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ತಪ್ಪು ಮಾತಾಡಿದರು. அநேகர் இந்த பெண்ணை குறித்து தவறாக பேசினார்கள். ಆದರೆ ಅವಳ ಮಾತುಗಳನ್ನು ಅವಳು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿದಳು. ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவள் அசட்டை பண்ணினார். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಅವಳ ದೃಷ್ಟಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿತ್ತು. அவருடைய கண்ணோட்டம் இயேசு கிறிஸ்து மீது இருந்தது. ದೇವ ಸೇವಕನಾಗಿ தேவ ஊழியக்காரனாக ನಾನು ಅನೇಕ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೇನೆ. நான் ಅನೇಕ ஊழியத்தில் உள்ளாயிருக்கிறேன். ಕೆಲವರು ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತಾರೆ, சில பேர் சந்தோஷம் அடைகிறார்கள், ಕೆಲವರು ಬಹಳ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತಾರೆ. சில பேர் மிகவும் நன்றி சொல்லுகிறார்கள். ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ ಮಾತ್ರ ಖಚಿತವಾಗಿ ದೊರಕುತ್ತದೆ. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயமாக கிடைக்கிறது. ಅದೇನೆಂದರೆ ತಪ್ಪು ಮಾತುಗಳು. அது என்னவென்றால் தவறான ಅಯ್ಯೋ, வார்த்தைகள். ಹೇಗೆ ಪ್ರೀಚ್ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ, ஐயோ எப்படி போதிக்கிறான் பாருங்கள், ಹ್ಯಾಂಡ್ ಶೇಕ್ ಮಾಡುವುದು ನೋಡಿ, அவன் ಕೈ ಕೊಡುವುதை பாருங்கள், ಅವನ ನಡೆಯನ್ನು ನೋಡಿ, அவன் நடத்தையை பாருங்கள். ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ತಪ್ಪು ಮಾತುಗಳು, இந்த விதமான அநேக தவறான வார்த்தைகள், ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಾಗ இந்த விதமான காரியங்கள் நடக்கும்போது ನಮ್ಮ ಗಮನ ಆ ಜನರ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೆ. நம்முடைய கவனம் அந்த ஜனங்கள் மீது போகிறது. ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆ ಆಗಿದ್ದಾಳೆ. ஆனால் இந்த பெண் நமக்கு நல்ல உதாரணமா ಅವರ இருக்கிறார். ಮಾತುಗಳಿಗೆ ಅವಳು ಗಮನ ಕೊಡಲಿಲ್ಲ. அவருடைய வார்த்தைக்கு அவள் கவனம் செலுத்தவில்லை. ಯಾಕೆಂದರೆ ಅವಳ ದೃಷ್ಟಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿತ್ತು. ஏனென்றால் அவருடைய கண்ணோட்டம் இயேசு கிறிஸ்து மீது இருந்தது. ನಮ್ಮನ್ನು ಅನೇಕರು ತಪ್ಪು ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಬಹುದು, நம்ம அநேக தவறான வார்த்தைகளால் சொல்ல முடியும், ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಕೇಳಬಹುದು, அநேக கேள்விகளை கேட்கலாம், ಅನೇಕ ಜನರು ನಮ್ಮನ್ನು ಹಿಂದೆ ಎಳೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡಬಹುದು. அநேக ஜனங்கள் நம்ம பின்னால் இழுக்க முயற்சிக்கலாம். ಸಭೆಗೆ ಹೋಗಬೇಡಿ, சபைக்கு போகாதீர்கள், ಸಭಾಪಾಲಕನ ಮಾತು ಕೇಳಬೇಡಿ. சபை போதவருடைய வார்த்தைகளை கேட்காதீர்கள். 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, 4வது வசனத்தில் பார்க்கிறோம், ಅಲ್ಲಿದ್ದವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು, ಯಾಕೆ ಈ ಸ್ತ್ರೀ ಈ ಅಮೂಲ್ಯವಾದ ತೈಲವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ? அப்பொழுது சில பேர் தங்களுக்கு கோபப்பட்டு இந்த தைலத்தை இப்படி வீணாக செலவழிப்பது ஏன் என்று இந்த பெண்ணை கேட்டார்கள். 5ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ, 5வது வசனத்தை பார்க்கிறோம், ಅದನ್ನು ಮಾರಿ ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರಬಹುದು, ಅದನ್ನು ಬಡವರಿಗೆ ನೀಡಿರಬಹುದು. ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ಚುಚ್ಚು ಮಾತುಗಳನ್ನು ಅವಳಿಗೆ ಹೇಳಿದರು. இதை 300 வெள்ளிக்காசுகளுக்கு அதிகமான விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று இப்படியாய் குத்துகிற வார்த்தைகளை பேசினார்கள். ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀ ಅವರಿಗೆ ಉತ್ತರ ನೀಡಲೇ ಇಲ್ಲ. ஆனால் இந்த பெண் அவர்களுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. ಅವರ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿ ಕೂಡ ಕೊಡಲಿಲ್ಲ. அவருடைய வார்த்தைகளுக்கு செவியும் சாய்க்கவில்லை. ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಅವಳ ದೃಷ್ಟಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿತ್ತು. அவளுடைய கண்ணோட்டம் இயேசு கிறிஸ்து மீது இருந்தது. ಅವಳ ದೃಷ್ಟಿ ದೇವರ ಆರಾಧನೆಯ ಮೇಲಿತ್ತು. அவருடைய கண்ணோட்டம் தேவனுடைய ஆராதனை மீது இருந்தது. ನಾವು ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, நாம் எப்பொழுது தேவனை அறிந்து கொள்வோமோ, ದೇವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ, தேவன் செய்த காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோமோ, ಆಗ ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಜವಾದ ಕೃತಜ್ಞತೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அப்பொழுது நம்ம உண்மையான நன்றிகள் அதிகமாகும். ಆ ಸ್ತ್ರೀ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಳು. அந்த பெண் அறிந்திருந்தாள். ರಕ್ಷಕನು ಅವಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದನು. ரட்சகர் அவளை தேடிக்கொண்டு வந்தார். ಅವಳ ಜೀವನವನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದನು. அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். ಅದ ಕಾರಣ ಅವಳ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿತ್ತು. அதன் காரணம் அவருடைய உள்ளத்தில் அதிகமான நன்றிகள் நிரம்பியிருந்தது. ಕಾರಣ ಧಾರಾಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಳು. அதன் காரணம் தாராள மனுஷனாக மாறினார். ಜನರು ಅವಳನ್ನು ತಪ್ಪು ಮಾತಾಡಿದರು, ஜனங்கள் அவளை தவறாக பேசினார்கள், ಕಿವಿಗೊಡಲಿಲ್ಲ. அவளை செவி சாய்க்கவில்லை. ಇದು ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಉದಾಹರಣೆ ಆಗಿದೆ. இது நமக்கு நல்ல உதாரணமா இருக்கிறது. ಜನರು ಅವಳ ಕಾರ್ಯವನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದರು, ஜனங்கள் அவருடைய காரியத்தை நிராகரித்தார்கள். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸ್ವೀಕರಿಸಿದನು. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅವಳು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து அவர் செய்த காரியம் விருதமாக இருக்கவில்லை. ಜನರಿಗೆ ವ್ಯರ್ಥವಾಗಿತ್ತು, ஜனங்களுக்கு வெறுமையா இருந்தது. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಆರಾಧನೆಯಾಗಿತ್ತು. ஆனால் இயேசு கிறிஸ்துவிற்கு ಆರಾಧನೆயாக இருந்தது. ಆದ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, அதன் காரணம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಸುವಾರ್ತೆಯು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸಾರಲ್ಪಡುತ್ತದೋ, சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, ಈ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ನೆನೆಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. இந்த பெண்ணை குறித்து நினைத்து பார்ப்பார்கள். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನಾವು சகோதரிகளே, ಅನೇಕ ಸಾರಿ ಪ್ರಬಲವಾಗುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ಡ್ರಾಮಾಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, நாம் அநேக முறை புகழ் பெறுவதற்காக அநேக நாடகங்களை நடிக்கிறோம், ಪೋಸ್ಟರ್ಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ, போஸ்டர்கள் செய்கிறோம், ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿರುವ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಾವು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೆ. அநேக இடத்தில் நாம் பெரிய மனுஷர்களாக காண்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். ಇಂದಿನ ಸಭಾಪಾಲಕರು ನೋಡುವಾಗ இந்த நாட்களில் உள்ள சபை போதவரை பார்க்கும்போது ಸಿನಿಮಾ ನಟರ ಹಾಗೆ சினிமா நடைகளை போல ಬಾಡಿಗಾರ್ಡ್ಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಡೆಯುತ್ತಿರುತ್ತಾರೆ. பாடிகாடுகளை வைத்துக்கொண்டு நடப்பார்கள். ಅವರ ಒಂದು ಆಡಂಬರವನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. அவர்களுடைய ஆடம்பரத்தை காண்பித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். ಎಲ್ಲವನ್ನು ತೋರಿಸಿ எல்லாவற்றையும் காண்பித்து ಅವರು ಪ್ರಬಲವಾಗುವುದಕ್ಕೆ
ಪ್ರಬಲವಾಗುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அவர்கள் புகழ் பெற அவர்கள் முயற்சிப்பார்கள். ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡುವಾಗ ஆனால் இந்த பெண்ணை பார்க்கும்போது ಅವಳು ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಳು, அவள் தேவனுடைய காரியத்தை செய்தாள், ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದಳು. தேவ ஊழியத்தை செய்தாள். ಆ ಕಾರ್ಯದ ಮೂಲಕ அந்த காரியத்தின் மூலமாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವಳನ್ನು ಪ್ರಬಲಪಡಿಸಿದನು. இயேசு கிறிஸ்து அவளை புகழ்படுத்தினார். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರಲ್ಪಡುತ್ತದೋ எங்கெல்லாம் சுவிசேஷம் சாரப்படுமோ ಎಲ್ಲ ಅವಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡುತ್ತೇವೆ. அங்கெல்லாம் அவளை நினைவு கூறுவோம். ಅವಳು ಪ್ರಬಲವಾಗುವುದಕ್ಕೆ ಯಾವ ಕಾರ್ಯವೂ ಮಾಡಲಿಲ್ಲ, அவள் புகழ் பெற எந்த காரியத்தையும் செய்யவில்லை. ಆದರೆ ದೇವರು ಅವಳನ್ನು ಪ್ರಬಲಪಡಿಸಿದನು. ஆனால் தேவன் அவளை புகழ் பெற செய்தார். ನೀವು ದೇವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ಥರಾಗಿರುವಾಗ, நீங்கள் தேவனுக்கு நம்பிக்கையுள்ளவராக இருக்கும்போது ನೀವು ಪ್ರಬಲವಾಗುವುದಕ್ಕೆ ಕಾರ್ಯ ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುವ ಅಗತ್ಯವೇ ಇಲ್ಲ. நீங்கள் பிரபலமான காரியத்தை செய்ய முயற்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ನೀವು ದೇವರ ಕಾರ್ಯ ಮಾಡುವಾಗ, நீங்கள் தேவ காரியத்தை செய்யும்போது, ದೇವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ಥರಾಗಿರುವಾಗ, தேவனுக்கு நம்பிக்கையுள்ளவராக இருக்கும்போது ನೀವು ಪ್ರಬಲವಾಗುವುದಕ್ಕೆ ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡುವ ಅಗತ್ಯವೇ ಇಲ್ಲ. நீங்கள் பிரபலமாவதற்கு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ಅದನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಸ್ತ್ರೀ ಯಾರಾಗಿದ್ದಾಳೆ, இயேசு கிறிஸ்து இந்த பெண் யாரா இருக்கிறார், ಅವಳ ಹಿನ್ನೆಲೆ ಏನಾಗಿದೆ, அவளுடைய பின்னணி என்னவா இருக்கிறது, ಯಾವುದನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. எதையும் பார்க்கவில்லை. ಅವಳ ಹಿನ್ನೆಲೆಯ ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ ಆತನು ಆಲೋಚನೆಯ ಮಾಡಲಿಲ್ಲ. அவளுடைய பின்னணியுடைய வாழ்க்கையை குறித்து அவர் ஆலோசனை செய்யவே இல்லை. ಆದರೆ ಅವಳನ್ನು ಪ್ರಬಲ ಮಾಡಿದನು. ஆனால் அவளை புகழ் பெற செய்தார். ಅವಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭಕ್ತಳಾಗಿದ್ದಳು. அவள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக இருந்தாள். ಅದುವೇ ಮುಖ್ಯ ವಿಷಯವಾಗಿದೆ. அதுவே முக்கிய விஷயமா இருக்கு. ನಿಜವಾದ ಭಕ್ತರು உண்மையான விசுவாசி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂತೋಷಗೊಳಿಸುತ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவை ಆತನ சந்தோஷப்படுத்துவார்கள். ಸೇವೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. அவருடைய ஊழியத்தின் காரியத்தில் உள்ளாவார்கள். ಇದು ಬೇರೆಯವರಿಗೆ ನೋವು ತರಬಹುದು. இது வேறொருக்கு வேதனை உண்டாகலாம். ನಾವು ಸೇವೆಗಾಗಿ ಒಳಗಾಗುವಾಗ நாம் ஊழியத்திற்காக உள்ளாகும்போது ಅನೇಕರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அநேகர் பேசுவார்கள். ಆದರೆ ದೇವರ ಪ್ರೀತಿ ஆனால் தேவனுடைய அன்பு ಆ ಎಲ್ಲಾ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. அந்த எல்லா விஷயத்தையும் அசட்டை பண்ணும். ಆದ ಕಾರಣ அதன் காரணம் ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪು ಮಾತಾಡುವವರನ್ನು ನಾವು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬೇಕು. நம்மை தவறாக பேசுபவரை நாம் அசட்டை பண்ண வேண்டும். ಎಲ್ಲಾ ಸಭೆಯಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾತಾಡುವವರು ಇರುತ್ತಾರೆ. எல்லா சபையிலும் தவறாக பேசுபவர் இருப்பார்கள். ನೀವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ತಪ್ಪು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து தவறாக ಇದು ಒಂದು பேசுவார்கள். ಸಾಧಾರಣ ವಿಷಯವಾಗಿದೆ. இது ஒரு சாதாரணமான விஷயமா ಆದರೆ இருக்கிறது. ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ದೇವರ ಮೇಲಿರಬೇಕು. ஆனால் நம்முடைய கண்ணோட்டம் தேவன் மீது இருக்க வேண்டும். ಯಾವಾಗ ಈ ತಪ್ಪು ಮಾತಾಡುವ ಜನರ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೋ, எப்பொழுது தவறாக பேசுற ஜனங்கள் மீது போகிறதோ ಸೇವೆಯ ಕಾರ್ಯ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತದೆ. ஊழியத்தின் காரியம் குறைந்து போகும். ಆದ ಕಾರಣ ನಮ್ಮ ಗಮನ ದೇವರ ಮೇಲಿರಬೇಕು, ಆತನ ಕಾರ್ಯ ಮೇಲೆ ಇರಬೇಕು. அதன் காரணம் நம்முடைய கவனம் தேவன் மீதும் அவருடைய காரியத்தின் மீதும் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೂ ಅನೇಕ ಜನರು ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய சபையிலும் அநேக ஜனங்கள் ஊழியத்தில் உள்ளாஇருக்கிறார்கள். ಅವರಿಗೆ ಯಾರಿಗೂ ಸ್ಯಾಲರಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. அவருடைய யாருக்கும் சம்பளம் ಈ கிடைப்பதில்லை. ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ, இந்த காரியங்களை அவர் செய்கிற காரணம் என்னவென்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂತೋಷಗೊಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துவதற்காக, ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೀಡಬೇಕಾಗಿದೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நாம் தேவனுக்கு அமூல்யமான விஷயத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. பிரியமான சகோதர ಧಾರಾಳ சகோதரிகளே, ಹೃದಯವನ್ನು ನಾವು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தாராள இதயத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ದೇವರಿಗೆ ಯಾವ ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೀಡುತ್ತೇವೋ தேவனுக்காக எந்த விஷயத்தை நாம் கொடுப்போமோ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அது ஆசீர்வாதமாக ಆ மாறுபடும். ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ನೋಡುವಾಗ அந்த ஒரு சிறு பாகனை பார்க்கும்போது ಆ ರೊಟ್ಟಿ ಮೀನನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀಡಿದನು. அந்த அப்பத்தை மீனையும் இயேசு கிறிஸ்துவாக கொடுத்தான். ಸಾವಿರಾರು ಜನರು ಅದರ ಮೂಲಕ ತಿಂದರು. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதன் மூலமாய் ನಾವು சாப்பிட்டார்கள். ದೇವರಿಗೆ ನೀಡುವಾಗ நாம் தேவனுக்காய் கொடுக்கும்போது ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆசீர்வாதமாக ಆದರೆ மாறுபடும். ನಮ್ಮಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಾಗ ஆனால் நம்மளே வைத்துக் கொள்ளும் போது ಅದು ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. அது வளருவதில்லை. ಯಾಕೆ ಈ ಸ್ತ್ರೀ ஏன் இந்த பெண் ಈ ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಳು? இந்த அசாதாரணமான காரியத்தை செய்தாள்? ನಾವು ಇಲ್ಲಿ ಏನು ಕಲಿಯಬೇಕಾಗಿದೆ? நாம் இங்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது? ಜನರು ಈ ಸ್ತ್ರೀಯನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದರು. ஜனங்கள் இந்த பெண்ணை நிராகரித்தார்கள். ಎಲ್ಲರೂ ಅವಳನ್ನು ತಳ್ಳಿದರು. எல்லாம் தள்ளினார்கள். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஆனால் இயேசு கிறிஸ்து ಅವಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದು ರಕ್ಷಿಸಿದನು. அவளை தேடிக்கொண்டு வந்து ரட்சித்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅವಳಿಗೆ ಹೊಸ ಗುರುತನ್ನು ನೀಡಿದನು. இயேசு கிறிஸ்து அவளுக்கு புதிய அடையாளத்தை கொடுத்தார். ಈ ಹೊಸ ಗುರುತು இந்த புதிய அடையாளம் ಅವಳ ಹಳೆಯ ಜೀವಿತದ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಿರಲಿಲ್ಲ. அவளுடைய பழைய வாழ்க்கை மீது ஆதாரமாக இருக்கவில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಮೇಲೆ ಆಧಾರವಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் மீது ஆதாரமாக ಅದು இருக்கிறது. ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಎಲ್ಲರೂ ಅವಳನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದ ಹಾಗೆ எல்லாரும் அவளை நிராகரித்த வண்ணமாய் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಿರಸ್ಕರಿಸಲಿಲ್ಲ, இயேசு கிறிஸ்து நிராகரிக்கவில்லை. ಅವಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದನು. அவளை ஏற்றுக்கொண்டார். ಈಗ ಅವಳ ರಕ್ಷಕನಿಗೆ, இப்பொழுது அவளுடைய ரட்சகனுக்கு, ಅವಳ ಭಕ್ತ
ಭಕ್ತಿಯನ್ನು ತೋರಿಸುವ ಸಮಯವಾಗಿದೆ. அவருடைய பக்தியை காண்பிக்கிற நேரமா ಆ இருக்கிறது. ಭಕ್ತಿಯನ್ನು, அந்த பக்தியை, ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು நன்றியை ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾಳೆ. காரிய ரூபத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ನಿಜವಾಗಿ ಒಬ್ಬರು ಭಕ್ತಿಯನ್ನು ಅಳತೆ ಮಾಡಬೇಕೆಂದರೆ உண்மையான ஒருவருடைய பக்தியை அளவெடுக்க வேண்டும் என்றால் ಅದು ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿರುವ ಭಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು. அது காரிய ரூபத்தில் இருக்கிற பக்தியா இருக்க ಬೇರೆ வேண்டும். ಮಾತುಗಳು ಅಲ್ಲ. வெறும் வார்த்தைகளால் அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯಗಳಿಗೆ ಅರ್ಹನಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து நம்முடைய அமூல்யமான விஷயத்தை தகுதியானவரா இருக்கிறார். ಅದರ ಕಾರಣ அதன் காரணம் ನಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ಮುರಿದು நம்முடைய அமூல்யமான விஷயத்தை உடைத்து ಆತನಿಗೆ ನಾವು ಸಮರ್ಪಿಸೋಣ. அவருக்காய் நாம் ಅರ್ಪಣಿக்கலாம். ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಿಸುವುದು ಯೋಗ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. அவருக்கு அர்ப்பணிப்பது தகுதியான காரியமா இருக்குது பிரியமான சகோதர ಸುಗಂಧ சகோதரிகளே. ತೈಲ ನಮ್ಮ ಸಮಯವಾಗಿರಬಹುದು, அந்த நறுமண தைலம் நம்முடைய நேரமா இருக்கலாம், ನಮ್ಮ ತಲಾಂತುಗಳಾಗಿರಬಹುದು, நம்முடைய திறமைகளா இருக்கலாம், ನಮ್ಮ ಬಲವಾಗಿರಬಹುದು, நம்முடைய பலனா ನಮ್ಮ இருக்கலாம், ಹೃದಯವಾಗಿರಬಹುದು, நம்முடைய இதயமா இருக்கலாம், ಅಥವಾ ನಮ್ಮ ಜೀವನವಾಗಿರಬಹುದು. அல்லது நம்முடைய வாழ்க்கையா இருக்கலாம். ಈ ದಿನ ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ನೀಡೋಣ. இந்த நாளில் நாம் முழுமையாக தேவனுக்காய் கொடுக்கலாம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ನಿಮ್ಮ ಒಂದು ಸಣ್ಣ ಕಾರ್ಯ உங்களுடைய ஒரு சிறு காரியம் ದೇವರು ತಲೆಮಾರಿಗೆ ಮಾತಾಡುವ ಕಾರ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. தேவன் தலைமுறையாய் பேசுகிற ஒரு காரியமாக ಆ மார்படுத்துவார். ಚಿಕ್ಕ ಬಾಲಕನ ಒಂದು ಕಾರ್ಯ அந்த ஒரு சிறு பாலகனுடைய ஒரு காரியம் 2000 ವರ್ಷಗಳ ನಂತರವೂ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. 2000 வருஷத்துக்கு பிறகும் பேசிக் ಈ கொண்டிருக்கிறோம். ಹೆಸರು ತಿಳಿಯದಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮಾಡಿದ ಕಾರ್ಯ இந்த பெயர் அறியப்படாத ஒரு பெண் செய்த காரியம் 2000 ವರ್ಷಗಳ ನಂತರವೂ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. 2000 வருஷத்துக்கு பிறகும் நாம் பேசிக் ನೀವು கொண்டிருக்கிறோம். ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡುವ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ நீங்கள் தேவனுக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியம் ಅನೇಕ ತಲೆಮಾರುಗಳು ಮಾತಾಡುವುದಾಗಿದೆ. அநேக தலைமுறையை தாண்டி பேசப்படுவதா இருக்கிறது. ಈ ಸ್ತ್ರೀ ಅವಳ ಹಳೆಯ ಜೀವನ ಹೇಗೆ ಇತ್ತು ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த பெண்ணுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்து நமக்கு தெரியவில்லை. ಆದರೆ ಇವಳನ್ನು ನಾವು ಈ ದಿನ ನೆನಪು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் இவளை இன்றைக்கு நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ಯಾಕೆಂದರೆ ಅವಳು ದೇವರ ಮಗಳಾಗಿದ್ದಳು, ஏனென்றால் அவள் தேவனுடைய மகளா இருந்தாள், ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಿದಳು, தேவனுக்காய் ஊழியம் செய்தாள், ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿದಳು, தேவனுக்கு ஆராதனை செய்தாள், ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದಳು. அசாதாரணமான காரியத்தை செய்தாள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಾಡಿದ ಒಂದು ಭೇಟಿ, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த ஒரு அறிமுகம் ಅವಳ ಜೀವನ ಬದಲಾವಣೆಯಾಯಿತು. அவருடைய வாழ்க்கை மாறியது. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನೀವು சகோதரிகளே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೀರಾ? நீங்கள் இயேசு கிறிஸ்து சந்தித்திருக்கிறீர்கள். ನೀವು ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದರೆ நீங்கள் சந்தித்திருந்தால் ನಿಮ್ಮ ಜೀವನ ಬದಲಾವಣೆಯಾಗಿರುತ್ತದೆ. உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನೆನೆಸಿ அந்த காரியத்தை நினைத்து ನೀವು ಈ ದಿನ ದೇವರಿಗೆ ಅಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. இந்த நாள் தேவனுக்காய் அசாதாரணமான காரியத்தை செய்ய ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ வேண்டும். ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ದೇವರಿಗೆ ನೀಡುವ ದಿವಸವಾಗಿದೆ. உங்களிடம் இருக்கிற அமூல்யமான விஷயத்தை தேவனுக்காய் கொடுக்கிற நாளா இருக்கிறது. ಅನೇಕ ಸಾರಿ ಅಮೂಲ್ಯವೆಂದಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಹಣಕಾಸನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அநேக முறை அமூல்யமான விஷயம் என்ற உடனே நாம் பணக்காசை யோசிக்கிறோம். ನಿಮ್ಮ ಸಮಯ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲ್ಪಟ್ಟ ವಿಷಯವಾಗಿದೆ. உங்களுடைய நேரம் அதை காட்டிலும் மேலான விஷயமா ನಿಮ್ಮ இருக்கிறது. ಹೃದಯ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲ್ಪಟ್ಟ ವಿಷಯವಾಗಿದೆ. உங்களுடைய இதயம் அதை காட்டிலும் மேலான விஷயமா இருக்கிறது. ಜೀವನ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲ್ಪಟ್ಟ ವಿಷಯವಾಗಿದೆ. உங்களுடைய வாழ்க்கை அதை காட்டிலும் மேலான விஷயமா இருக்கிறது. ಆದ ಕಾರಣ ಈ ಸಂದೇಶದಿಂದ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, அதன் காரணம் இந்த செய்தியிலிருந்து நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்திக் கொள்கிற விஷயம் என்னவென்றால், ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಿಂದ உங்களுடைய காரியங்களின் மூலமாக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸಿರಿ. இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துங்கள். ಈ ಸ್ತ್ರೀ ಅವಳಲ್ಲಿದ್ದ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದಳು. இந்த பெண் அவரிடம் இருந்த அமூல்யமான விஷயத்தை தேவனுக்காய் அர்ப்பணித்தாள். ನೀವು ಯಾವ ವಿಷಯವನ್ನು ನೀಡುತ್ತಿದ್ದೀರಾ? நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்கிறீர்கள்? ಈ ಸ್ತ್ರೀಯ ಹಾಗೆ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ನೀಡುತ್ತೇವೋ இந்த பெண்ணை போல அமூல்யமான விஷயத்தை கொடுப்போமோ ಅಥವಾ ಮಿಕ್ಕಿರುವ ವಿಷಯವನ್ನು ನೀಡುತ್ತೇವೋ? அல்லது மீதியான விஷயத்தை கொடுப்போமோ? ಈ ಸ್ತ್ರೀಯ ಹಾಗೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳೋಣ. இந்த பெண்ணை போல நாம் நன்றிகளை வளர்த்துக் கொள்ளலாம். ನಮ್ಮಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆ ಹೆಚ್ಚಾಗುವಾಗ நம்ம நன்றிகள் அதிகமாகும் போது ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಮಿಕ್ಕಿರುವುದನ್ನು ನೀಡುವುದಿಲ್ಲ. நிச்சயமாக மீதியானதை நம்ம கொடுக்க மாட்டோம். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಮೂಲ್ಯವಾದ ವಿಷಯವನ್ನು ದೇವರಿಗೆ ನೀಡುತ್ತೇವೆ. நம்மிடம் இருக்கிற அமூல்யமான விஷயம் தேவனுக்காக நம்ம கொடுப்போம். ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, அதன் காரணம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ಬೇರೆ ಬಾಯಿ ಮಾತುಗಳಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ வெறும் வாய் வார்த்தைகள் ஆராதனை செய்வதை நிற்பாட்டுங்கள். ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. காரிய ரூபத்தில் நம்ம ஆராதனை செய்யலாம். ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸೋಣ. காரிய ரூபத்தில் அன்பை வெளிப்படுத்தலாம். ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸೋಣ. காரிய ரூபத்தில் மரியாதை வெளிப்படுத்தலாம். ಕಾರ್ಯ ರೂಪದಲ್ಲಿ காரிய ரூபத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸೋಣ. இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நன்றிகளை அர்ப்பணிக்கலாம். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ. இன்று தேவன் உங்களோடு கூட ಈ பேசியிருக்கிறார். ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ತರಲಿ, இந்த செய்தி உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரட்டும், ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತರಲಿ. ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும்.
வரட்டும். ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನೆಂದರೆ அதன் காரணம் என்ன ஜெபம் என்னவென்றால் ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯಿರಿ, நீங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுக்குள் வளருங்கள், ಧಾರಾಳವಾಗಿ ಬೆಳೆಯಿರಿ, தாராளமாக ನಿಮ್ಮ வளருங்கள், ಜೀವನವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿ. உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு அர்ப்பணியுங்கள். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆಸುತ್ತಾನೆ. தேவன் உங்களை அதிகமாய் வளர்ப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲಿ, தேவன் உங்களை ரட்சிக்கட்டும், ಆತನ ರಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ಮರೆಮಾಚಿ ನಡೆಸಲಿ. அவருடைய செட்டையின் கீழே உங்களை மறைத்து நடத்தட்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಆತನ ಪ್ರಕಾಶ ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் எப்பொழுதும் உங்களை பிரகாசிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಭೇಟಿ ಮಾಡೋಣ. மறுபடியும் நம்ம சந்திக்கலாம்.